Hi friends, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா EDATE ஃபார்முலா வந்து நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணலாம்ங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதுல பாருங்க இதுல வந்து மந்த் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து ஆஃப்டர் 17 மந்த்க்கு அப்புறம் வந்து என்ன டேட் வரும்ங்கறது இதுல கேட்டிருக்காங்க. இத வந்து நம்ம எப்படி எடுக்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் EDATE ஃபார்முலா போட்டு தான் நம்ம எடுக்க போறோம். அது எப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஜஸ்ட் இதுல வந்து சீக்வல் கொடுங்க. சீக்வல் கொடுத்ததுக்கு அப்புறம் EDATE ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் டேட் கேட்கும். அது வந்து இந்த மந்த் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கமா கொடுங்க. கமா கொடுத்ததுக்கு அப்புறம் மந்த் வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா 17 கொடுங்க. 17 கொடுத்ததுக்கு அப்புறம் க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்து என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணதுக்கு அப்புறம் தெரியும் இதுல பாருங்க, அதாவது 17 மந்த்துக்கு, அதாவது இந்த ஃப்ரம் டேட்ல இருந்து 17 மந்த் அப்புறம் இந்த மாதிரி கூட நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அதாவது ஜூன் 22 அதுல வந்து அதாவது எண்ட் டேட் என்னங்கிறது நீங்க எப்படி செக் பண்ணணும் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இதுல வந்து நீங்க ஃப்ரண்ட்ல வந்து மந்த் எண்ட் ஆஃப் மந்த் டேட் ஃபார்முலா போடுங்க. எண்ட் ஆஃப் மந்த் டேட் இது போட்டதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் டேட் எல்லாமே இருக்கும். இதுல வந்து ஜஸ்ட் கமா கொடுத்து 0 கொடுத்து க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்து என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க, அதாவது ஜூன் 22ல அதாவது 30ங்கிறது தான் வந்து அதான் லாஸ்ட் டேட். ஸோ இந்த மாதிரி கூட நீங்க வந்து இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.